சிவாய நமக. 36/1/50 நார்த் ஃபேஸிங் 225 குழி கருடமனை தரைதளம் முதல் தளத்திற்கு உண்டான அமைப்பில் இருக்கிற பிளானை பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி லிங்கம் வாஸ்துவில் அடியன் மதுரையில் இருக்கிறேன். குழி பொருத்தம் பார்த்து ஜாதகம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாதகம் பார்த்து 4 மூலைகள் தெளிவுபட இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட் பார்த்து வரைபடம் அமைத்து கொடுக்குறோம், போட்டு கொடுக்குறோம். நாங்களே பிளான் சரியாக வாஸ்துபடி இன்ஜினியர்ஸ் எங்ககிட்ட இருக்கிறாங்க, அவங்கள வச்சு அமைக்கிறோம். 2 to 3 மாடல்ஸ் நீங்கள் கேட்குறதுக்கு உண்டான அமைப்பில் பண்ணுறோம். சார் எங்ககிட்ட பிளான் ஆர்கிடெக்ட் இன்ஜினியர் போட்டு கொடுத்துருக்காரு சார், நாங்கள் சென்னையில் இருக்கிறோம், வர முடியாது, எப்படி பண்ணலாம்? 9952166706ங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பி வரைபடம் பெற்றுக்கொள்ளலாம். இதே மாதிரி பிளானும் வாங்கிக்கலாம். நாகர்கோவில், அதே மாதிரி விழுப்புரம், நிறைய ஊர்களில் இருந்து இது மாதிரி வாங்கிக்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். நாங்கள் குழி பொருத்தம் ஜாதகம் எல்லாமே பார்த்து வரைபடம் வைக்கிறோம். பிளான் மாத்திரம் 2 to 3 days ஆகும். இதே வாஸ்து பார்க்க வர்றதாக இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இப்போ பிளானை பார்ப்போம். வணக்கம். இப்போது இது நார்த் ஃபேஸிங், நார்த் ஈஸ்ட்டுங்கிறது இது முன் முகப்பில் வரும். நார்த் வெஸ்ட்டு வாயு மூலையில் இருக்குது. ஸோ ஈசான மூலைங்கிறது ஈசான் பாகம் ஆனது, குளிர்ச்சியாக இருக்கணும். ஸோ இந்த 3 உருண்டையாக இருக்கிறது போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம். இது வாயு மூலையில் செப்டிக் டேங்க், செப்டிக் டேங்க். கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைக்கணும். இப்போது 5 இது பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் 36/1/50 வச்சோம்னா என்ன சார் அளவு வரும் குழி பொருத்தத்தில் அப்படின்னா 225 குழி. கருடமனை, யானை மனை, பசு மனை, சிம்ம மனை இதுதான் வைக்கணும். கழுத மனை, காக்கா மனை, புறா மனை, பாம்பு மனை வைக்கக்கூடாது. அந்த வகையில் கருடமனை எக்கச்சக்கமாக காசு வந்துன்னே இருக்கும். வரவு 12, செலவு கம்மி. யோனி சிம்மம், ஜே நட்சத்திரம் பத்திவும், வார பொருத்தம் சோம வாரம் சுகம். வாழையடி வாழை பொருத்தம் கேது அங்கிசம் சகல நன்மை. ஜாதி பிராமண ஜாதி. திதி பௌர்ணமி, பூர்ணபலன், ராசி மீனம். இந்த கட்டடத்திற்குண்டான வயது 75 ஆண்டுகள். வாங்க இப்போ வீட்டுக்கு உள்ளே போவோம், சரியா? இந்த வடக்க பார்த்த வீட்டுக்கு ஈசான மூலையில் தலைவாசல் வைக்க வேண்டும். ஈசன் பாகத்தில் நிறைய பேர் என்ன பண்ணிடுவா, இந்த கிச்சனுக்கு நேர வாசல் வச்சுட்டு சோத்தை கட்டிடுவா. இல்லை, ஒரு 2 அடி இங்கே கண்டிப்பாக கொடுங்க. எதுக்கு? இங்கே அடுப்படி மேலே 2 அடி இருக்கா, ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு வாசல் வச்சுக்கோங்க. சார் பின்வாசல் வைக்கணுமா சார்? வைங்க. இப்போ பசும்பால் வாங்கி சாப்பிட்றோம், அதே மாதிரி பேக்கெட் பால் வாங்கி சாப்பிட்றோம். பசும்பால் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இது. பேக்கெட் பாலுங்கிறது தள்ளி இந்த ஓரத்தில் வச்சுக்கோம். எது வேணும் பார்த்துக்கோங்க. 27:30க்கு 17:30 பெரிய ஹாலுங்க. 2 பெண் குழந்தை இருந்தால் வீட்லேயே ஃபங்க்ஷன் வைக்கலாம், கிராண்டாக இருக்கும். இந்த இடத்துல வச்சுட்டு டிவி இங்கே கொடுத்துருக்கோம். சரி, ஹாலு, டைனிங்கு, கிச்சனு, அடுப்படி மேடை, இங்கிட்ட ரேக்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஓரத்தில் ஃப்ரிட்ஜு வச்சுக்கோங்க, சரியா? நான் ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணுறது இல்லைங்க. பெரும்பகுதி டிவி பார்க்க மாட்டேன், சீரியல் பார்க்க மாட்டேன், புக்கு படிப்பேன். எனக்கு புக்குங்கிறது ஒரு உயிர். அதனால் மனைவிங்கிறது புக்கு, இந்த 2 தான் எனக்கு ஒரு சொத்து. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறேன், நோய் கொஞ்சம் வரும். இருந்தாலும் இது எல்லாம் தேவைப்படுதுங்க. நாங்கள் அவுட்டரில் இருக்கிறோம், என்னத்தை பண்ணுறது? அப்போ அங்கே வச்சுக்கோங்க. தேவை உள்ளது நெதோ வைங்க. அதை வாங்கி வச்ச பொருளை மறந்து உள்ளே போய் அழுகி போய் கிடக்கும், அதை போய் எடுக்க முடியாமல் இருக்கும். அதெல்லாம் பண்ணாதீங்க, சரியா? சாமி உங்களுக்கும் சேர்த்து நீங்கள் கொஞ்சம் ஃப்ரிட்ஜை எடுத்து பாருங்கள். வாங்க இங்கே உட்காந்து சாப்பிடுங்க. இங்கே ஒரு வாசல் வச்சுக்கோங்க. ஸ்டோர் 10:01க்கு ஆர்டர் கொடுத்துருக்குறேன். அப்புறம் இந்த வழியாக ஹாலில் இருந்து ஒட்டி கன்னி மூலையில், ஹாலினுடைய கன்னி மூலையில் பூஜை கொடுத்துருக்குறேன். இந்த இது ஏன் காமிச்சிருக்கேன்னா, இது வைக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு தான். ஏன்னா இங்கிட்ட ஒரு ஜன்னல் வச்சா ஃபோட்டோ சாமி வைக்கிறதுக்கு சரியாக வராது. நேர ஜன்னல் ஸ்ட்ரைட்டாக நில சாமி வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு கிழக்கு. இப்போ இது வரைக்கும் வந்திருக்கோம். 11:30க்கு 17:30 பெரிய பெட்ரூம்ங்க. போதுமான அளவுக்கு கட்டில் பெருசாக இருக்கட்டும். இதில் காசபணம் வைக்கிறதுக்கு உண்டான பீரோ. ட்ரெஸ்ஸிங் 10:01க்கு 4:30 ஃபுல்லாக ஹேங்கரில் மாட்டுங்க. மடக்கி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே தொங்க போட்டு எடுத்து மாட்டிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதா. வேகமாக கம்ப்யூட்டர் உலகம், அது மாதிரி தொங்க விட்டுக்கோங்க. அயன் பண்ணி நீங்களே எடுத்து மாட்டி வச்சுக்கலாம். டாய்லெட்டு 10:01க்கு 5:30 பெரிய டாய்லெட்டு. ஒரு சிலர் ட்ரை ஏரியா, வெட்டி ஏரியானா டாய்லெட்டை தூக்கி இங்கே போட்டுட்டு அங்கிட்டு கொண்டு போயிட்டு குளிக்கிறதுக்கு உண்டானதாக வச்சுக்கோங்க. வாங்க, அப்புறம் பெட்ரூம் வந்தாச்சா? பூஜையை சொல்லிட்டேன்னா, இப்போ வாயு மூலையில் 16:15க்கு 10 அப்பா அம்மாவுக்கு இந்த கட்டில் அமைப்பை கொடுங்க. அவங்களுக்கு உண்டான திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன், அதற்கு உண்டான டாய்லெட்டு. அப்புறம் இது டிரைவர், யாராச்சும் கார் எடுக்கிறவங்க, அந்த டிரைவர் அவருக்கு ஒரு ப்ரொவிஷன் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வெளியே இருந்து வர்றாங்க, யாரோ ஒருத்தவங்க அவசரமாக டாய்லெட் பாத்ரூம் போகணுன்னா 2மே அட்டாச்சு இருக்குது பாருங்கள். அப்போ என்னத்தை சார் பண்ணுறது? அப்போ வெளியே ஒரு டாய்லெட் கொடுத்துருக்கோம். யாரோ ஒருத்தவங்க அவசரமாக போகணுன்னு சொல்கிறாங்க, இங்கேயே வச்சுக்கலாம். வீட்டுக்குள்ளே அவைக்கு கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது இல்லையா?
அப்புறம் எங்கேயோ வெளியே போயிட்டு வர்றீங்க, ஒரு உறவுக்காரங்க ஏதோ ஒரு காரணத்திற்காக வெளியே போயிட்டு வர வேண்டியிருக்கு, இங்கேயே டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்குறோம், அந்த மாதிரி போயிட்டு வாங்க. இந்த நிலைக்கு நேராக ஜன்னலை கொடுத்துருக்குறோம். அப்பா அம்மா அவங்களுடைய கட்டில் ஆரோக்கியமாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, தியானம் பண்ணுவாங்க, யோகா பண்ணுவாங்க, குட்டியாக ஏதாவது ஒரு உங்கள் பிள்ளைகளுக்கு பேரம்பேத்திகளுக்கு கதை சொல்லுவாங்க. அவங்களோட கொஞ்சம் படுக்கிறதுக்கு உண்டான அமைப்பை நீங்களே செயல்படுத்திக்கோங்க. இப்போ இது கிரவுண்ட் ஃப்ளோர் சொல்லியிருக்கேன்னா, இப்போ பாருங்கள், இதுக்கு உண்டான மாடிப்படி ஏறி போனோம்னா இந்த இடத்துல ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படியே ஏறி வர்றோம். ஹை சீலிங் மேலேருந்து எட்டி பார்க்குற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன். இங்கேருந்து இது ஹை சீலிங், சரியா? ஸோ இப்படியே ஏறி வந்தோம்னா கன்னி மூலையில் 16க்கு 17 பெரிய பெட்ரூம். அதற்கு உண்டான கட்டில் அமைப்பு, அப்புறம் பீரோ வச்சுக்கிறது, அதுக்கு உண்டான ட்ரெஸ்ஸிங் டாய்லெட். அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இங்கே ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட். ஸோ பாருங்கள், மேலே 2 பெட்ரூமு அட்டாச் டாய்லெட், அதே மாதிரி கீழே 2 பெட்ரூம், மொத்தம் 4 பெட்ரூம். போதிய அளவுலேயே 225 குழியிலேயே 4 பெட்ரூமு, கிச்சனு, ஸ்டோரு, டைனிங்கு, பூஜா, மாடிப்படி இன்சைடு, ஹை சீலிங், மேலேருந்து பார்த்தா கீழே தெரிகிற மாதிரி. சார் இது எங்களுக்கு வேணாம் சார், இது இந்த மாதிரி எனக்கு அமைப்பு இல்லைன்னா மொத்தம் சென்ட்ரிங்கை போட்டுக்கோங்க, ஹால் இங்கே ஒரு பெருசாக கிடச்சிடும். ஸோ இந்த அமைப்பில் வந்து மேலே இதுவும் ஓப்பன் டெரஸாக கொடுத்துருக்குறோம். 100% வாஸ்துபடி இருக்கிற பிளான். ஸோ இது வந்து நுக்கன் கார்னரில் போடக்கூடாது, ஏன்னா இது வந்து அக்னி மூலையாக போயிடும். அதனால் டாய்லெட்டை தள்ளி போட்டு இங்கிட்டு ஒரு வாசல் வச்சுருக்குறோம். சார் இப்போ நம்ம வந்து இந்த நார்த் ஃபேஸிங்கில் இருக்கிற 225 குழிக்கு பிளானுக்கு உண்டான அமைப்பை பார்த்துருக்குறோம். நாங்கள் பிளான் பண்ணி கொடுக்குறதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதுக்கெல்லாம் காசு வேணுமே சார், கோட்டீஸ்வரர், கொட்டையூர் கோட்டீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணத்தில் இருக்கிற கோவிலில் இருக்கிற சாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எக்கச்சக்கமாக காசு கிடைக்கும். வியாழக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமை போங்க. ஸோ நிச்சயமாக பணம் வரும். காஞ்சிபுரம், காஞ்சி காமாட்சியை போய் பார்த்துட்டு வாங்க. காஞ்சி காமாட்சியை வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு போய் பாருங்கள். அதே மாதிரி புதன் தசை நடந்துகிட்ருக்கு சார், எங்களுக்கு புதன் வடக்கு வாசல் புதன் தசை நடக்குது, எந்த கோயிலுக்கு போகலாம்? மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுங்கிறது புதன் கஷேத்திரம். புதன்கிழமை அன்னைக்கு மீனாட்சியை வந்து பார்த்துட்டு திரும்பும்போது உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து வீடு கட்ட போகிறீங்கன்னா ஒரு 35 லட்சம் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து விழுந்து கிடக்கும். அதை எடுத்து கட்டிக்க வேண்டியதான். இது உண்மை. மீனாட்சியை வந்து பார்க்குறதுக்கு உண்டானது நான் வந்து சும்மா அப்படியே சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? உங்களால் வரவே முடியாது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் காசு வரப்போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் எத்தனை முறை முயற்சி பண்ணாலும் வரதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போகும். அப்படி நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு காசு வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ அதற்கு உண்டானதில் நான் சொல்கிறேன், சும்மா வந்து காசு வரும் காசு இல்லை. நான் எல்லா கோயிலுமே நீங்கள் போகணும்னாக்கா அதற்கு உண்டான ஒரு பிராப்தம் இருக்கணும். பழனி முருகனை போயிட்டு நீங்கள் வந்து ராஜ அலங்காரத்தோடு இருப்பார், குட்டியாக இருப்பார். நிறைய தடவை போயிருக்கிறேன் அங்கெல்லாம். நான் அங்கே பிரதட்சணையே பண்ணியிருக்கேன். படி ஏறி போவேன், ரோப் காரில் போயிருக்கிறேன், நிறைய தடவை போயிருக்கிறேன். நான் நினச்சேன்னாக்கா கார் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடுவேன். ஒரு மத்தியானம் 2 மணிக்கு போவேன், 5 மணிக்கு வந்து மேலே போய் முருகனை போய் தரிசனம் பண்ணிடுவேன். ரோப் காரில் ஏறி போயிட்டு அங்கே வந்து அபிஷேகம் நடக்கும், வஸ்திரம் சாத்துவோம். நிறைய அன்பர்கள் செய்கிற தவறு என்ன, பிழை. சும்மா போய் சாமி அப்படியே போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஒரு 100 ரூபாயும் 500 ரூபாயும் ஒரு 1000 ரூபாயும் 2000 ரூபா கூட போய் உண்டியில் போட்டு வர்றாங்க. செய்ய வேண்டியது வஸ்திரம் சாத்துங்க. நான் இங்கேருந்து மதுரையில் ஒருத்தவர் ராஜ அலங்காரத்துக்கு உண்டான வஸ்திரம் தைக்கிறாரு. ஸோ அந்த அலங்காரத்துக்கு உண்டானது வஸ்திரம் வந்து நீங்கள் வந்து முருகனுக்கு, பழனி முருகனுக்கு நாங்கள் வந்து போய் சாத்துறது உண்டு. நிறைய தடவை சாத்திருக்கிறேன். எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, வேஷ்டி அந்த வஸ்திரத்தை நீங்கள் கொடுங்க. அம்பாளுக்கு வந்து நிறைய பேர் போய் பார்க்குறாங்க, எம்மா எனக்கு வேணும் அது வேணும் இது வேணும் கேட்காதீங்க. முதல் வஸ்திரத்தை சாத்துங்க. அப்புறம் நீங்கள் வந்து ஒன்றுமே கேட்காம திரும்பி வந்துடுங்க, அந்த அம்மா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால் எந்த கோயிலுக்கு போனாலும் ஏதாவது ஒரு உங்கள்கிட்ட அவ்வளோ காசு இல்லை சாமி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்ன செய்யணும், பூ வாங்கிட்டு போங்க. 10 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு போங்க. சாமிக்கு அப்படியே அள்ளி சாத்திடுவாங்க. பழனி முருகனுக்கெல்லாம் அந்த மாதிரி ஃபுல்லாக பூவால் அலங்காரம் பண்ணுவாங்க. அதனால் எங்கே போனாலும் பூ வாங்கிட்டு போங்க, வஸ்திரம் வாங்கிட்டு போங்க. இல்லைன்னா ஒரு 500 ரூபாய்க்கு வந்து இனிப்பு வாங்கிட்டு போங்க. சாமி முன்னாடி வச்சு எல்லாருக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வேண்டியிருக்குன்னு மனசில் நினச்சிக்கிட்டு கொடுங்க. 100% நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. சிவாய நம.